நகரம் வித்தியாசம் இல்லாம அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நாமெல்லாம் ஏதாவது ஒண்ணு செத்து கிடந்தா மூக்க பிடிச்சிட்டு போயிடுவோம், நாத்து அடிக்கும், நோய் ஏற்பட்டுமான்ட்டு வாங்கி சில பேர் எடுத்துருவான். ஆனா அந்த தொழில அதாவது எப்படின்னா இந்த சமூக சேவையாக தான் நான் நினைக்கிறாங்க. நாய் செத்தாலும், பூனை செத்தாலும், பாம்பு செத்தாலும் அல்லது பள்ளி செத்தாலும் அப்பேற்பட்ட சிரிஞ்சு கிடைக்கிற அந்த அனைத்தையும் எப்படியா இருந்தாலும் அதை சகித்துக் கொண்டு அப்புறப்படுத்தி அந்த குப்பத்தொழில் கொண்டு போய் சேர்ப்பது யாருன்னா இவங்க தூய்மை பணியாளர் தான். அப்பேற்பட்ட தூய்மை பணியாளர்களை வேலை நிரந்தரம் செய்ய சொல்லி கேட்கிறாங்க. இதுல உங்களை ஒருத்தருக்கு நம்ம முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு தேர்தல் நாடகம் நடத்தினாரு. எங்கெல்லாம் பாமர மக்கள் இருந்தார்களோ, எங்கெல்லாம் விவசாய மக்கள் இருந்தார்களோ அவர்களை தேடி போய் எளிமையா சைக்கிள் போறது, நடந்து போறது, நாட்டு நாடு இடத்துல போட்டு வேட்டு மடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வேட்டு வாங்கிட்டு இப்ப ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து விடணும். இவருடைய முதுகல் எடுப்பதுதான் முதல் வேலையா இருக்கிறது. ஆனா இப்ப என்னன்னாக்கா எடப்பாடி வந்து அடிச்சது வலிக்கல. ஆனா ஸ்டாலின் என்ன பண்றாரு, அந்த இடத்தை தொடிச்சுட்டு இவர் வேலை அடிக்கிறாரு. அதான் இருக்குது. எந்த ஆட்சியாளரும் மக்களுக்கான ஆட்சி கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும்.